ஸோ மக்களே, வெல்கம் பேக் டு பாயிண்ட் ஆஃப் வியூ ரிவ்யூ. நம்மக்கிட்ட இருக்கிறது இப்போ வந்து சுசுகியிலேருந்து எர்டிகா VXi மாடல் தான் இருக்குது. ஸோ மிட் வேரியண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு கிரில் வந்து உங்களுக்கு க்ரோம் பிளேட்டிங் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சுற்றி வந்து அந்த க்ரோம் கிரில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாக்கி ஸ்டிக் ஷேப்பில் வந்து இருக்கிறது நீங்களே பார்க்கலாம். சென்டரில் சுசுகியான லோகோ. அண்ட் அப்படியே இந்த ஃப்ரண்ட் ஹெட்லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹாலஜனில் ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ் அண்ட் ஹை பீமுக்கு இங்கே இன்னொரு ஹாலஜன் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸும் ஹாலஜன்ஸில் வருது. அண்ட் VXiல் வந்து உங்களுக்கு ஃபாக் ஹவுசிங் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப்ஸ் வந்து வரல. அண்ட் அப்படியே நம்ம அண்டர் த ஹூட் இன்ஜின் ஸ்பெக் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 4 சிலிண்டர். இது வந்து 75.6 கிலோவாட் பவரும் 136 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் 136 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட வேஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லீக்காக வந்து டிசைன் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ XL6 பார்த்துருப்போம். இது வந்து எர்டிகா. அதில் வந்து ஃபுல்லாக LED ஹெட்லாம்ப்ஸ் வரும். பட் இதில் வந்து ஹாலஜன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4.4 மீட்டர்ஸ் இன் லென்த், ஹைட் வந்து 1.7, வித் வந்து 1.7 வந்து கொடுத்துருக்காங்க மீட்டர்ஸில். அண்ட் அதே மாதிரி இதில் வந்து 16 இன்ச்க்கான ஸ்டீல் வீல்ஸ் வந்து கேப்ஸோட உங்களுக்கு கிடைக்குது. சைடில் வந்து ORVMs வித் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை கீழே சென்ட்ரிக்கான சுவிட்ச் எதுவுமே வந்து வரல. கீ ஃபாப் போடுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது பாடி கலர்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பேக் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு 7 சீட்டராக இருக்கிறனால இந்த இடத்துல ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு LED டெயில் லேம்ப்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் பல்ப்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேக்கில் வந்து ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப். இந்த இடத்துல டிஃபாகர் லைன்ஸ், வாஷர், வைப்பர் எதுவுமே வந்து இல்லை. எர்டிகாக்கான அந்த பேஜிங் அண்ட் சுசுகிக்கான அந்த லோகோ. இந்த இடத்துல உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா எதுவுமே வராது. 2 லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஸ்கிட் பிளேட்ஸ் எதுவுமே இல்லை. அப்படியே பாடி கலர்லேயே அந்த பம்பர்ஸை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அண்ட் இதில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா குட்டியான ஒரு பூட் ஸ்பேஸ் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதை நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பேஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாகவே ஃப்ளிப் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பாட்டில் ஸ்டோரேஜ் வந்து கிடைக்குது. அண்ட் இதுதான் இங்கேருந்து பார்க்குற அந்த ஃப்ரண்ட் வியூ. ஸோ நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. அண்ட் பேக் ரோ சீட்ஸ் வந்து ஆப்வியஸ்லி அடல்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உட்காரணும். பட் ஆனால் சில்ட்ரன்ஸ் ரொம்பவே ஈஸியாக உட்காரலாம். ஸோ இதுலேயுமே ஒரு பாட்டில் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஜாக்கான அந்த இது வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பூட் அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. அப்படியே நம்ம போயிட்டு இன்டீரியர் வந்து பார்க்கலாம். இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே பெய்ஜ் கலர் தீம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒயிட்டுக்கு பெய்ஜ். ஸோ ஆல் 4 பவர் விண்டோஸ், ஆட்டோ ஃபோல்டபுள் ORVMs வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் ORVMs, 1 லிட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ். அண்ட் இந்த இடத்துல ஒரு குட்டியான ஒரு ஸ்டோரேஜ் வந்து கிடைக்குது. அப்படியே நம்ம உள்ளே போயிடுவோம். ரொம்ப மழை பெய்யுது. ஓகே, ஆல்ரைட். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சுசுகிக்கான எம்பளம். இந்த இடத்துல உங்களுக்கு ஆடியோ மவுண்ட் கண்ட்ரோல்ஸ் வித் வாய்ஸ் கமாண்ட்ஸ், இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் கமாண்ட்ஸ் வந்து இதில் மிஸ் ஆகுது. அண்ட் இதில் வந்து அதே மாதிரி தான் XL6 இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இதில் அனலாக் as well as டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஹைப்ரிட் வந்து இந்த வண்டியில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாருதியிலேருந்தே பண்ணுறது. அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டிசைன் எலமெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி ஒரு வுட் ஃபினிஷ் மாதிரி. பட் ஆனால் பெய்ஜ் அண்ட் இது ஒரு வித்தியாசமான ஒரு கலராக இருக்குது. சென்டரில் ஹசார்ட்கான அந்த சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் இல்லை. உங்களுக்கு இந்த இடத்துல ஹாப்டிக் டச்சில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து டச் இல்லாதனால உங்களுக்கு ப்ளூடூத் மட்டும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஃபுல்லாகவே AC வென்ட்ஸ் கூட சேர்த்து இந்த டிசைனுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ டிமிங் IRVMs வந்து கொடுக்கல. ரீடிங் லேம்ப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. வேனிட்டி மிரர்ஸ் வந்து கிடைக்குது. இந்த இடத்துல டிக்கெட் ஹோல்டர் தான் கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே வந்து லைட்ஸ் வந்து கொடுக்கல. அண்ட் இதில் ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அந்த ரிமோட்டுமே வந்து இந்த இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னுமே ரிமோட் கான்செப்ட் வந்து மாருதியில் இருக்குது. நைஸ். அண்ட் அதேமாதிரி ஃபஸ்ட் எய்ட் கிட்டுமே ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தை சப்போர்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் சென்டர் கன்சோலில் பார்த்தீங்கன்னா அப்படியே இது கீழே அந்த வாட்டர்ஃபால் டிசைனில் இந்த இடத்துல உங்களுக்கு ஃபுல்லாகவே இது அந்த பிளாஸ்டிக் கிளைமேட் கண்ட்ரோலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோலில் மேனுவலில் தான் அட்ஜஸ்டபிள் சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஸ்வைப் இன்னுமே வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட், ஒரு USB ஹாக்ஸ். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மொபைல் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவுமே வந்து கூல்டு கப் ஹோல்டர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேண்டாம்னா நீங்கள் வந்து இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் 5 ஸ்பீட் மேனுவல். இதில் உங்களுக்கு மேனுவல் பார்க்கிங் பிரேக்ஸ் வந்து கிடைக்குது. அண்ட் பின்னாடி இதில் ஆம்ரஸ் கொடுத்துருந்துருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே. இதில் வந்து 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தை சப்போர்ட் ரொம்ப நல்லா. ரூம்
கேட்க வேண்டாம், ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருக்குது. மழையில் நனைஞ்சனால எனக்கு வந்து முடி இப்படி இருக்குது. ஸோ அப்படியே பின்னாடி போயிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ அப்படியே எந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான அந்த பட்டன், ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான அந்த ஸ்விட்ச் அண்ட் ஹெட்லைட் லெவலுக்கான அந்த ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே இங்கேயோ குட்டியான ஒரு ஸ்டோரேஜுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட கீ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, கீ நான் வந்து எடுத்து காட்டுறேன். ஸோ லாக் அண்ட் அன்லாக் ஒரு நார்மலான அந்த கீ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம பின்னாடி போயிட்டு பார்ப்போம். ஸோ பேக்கில் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இதுலேயுமே பீச் கலர் ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் அண்ட் குட்டியான ஒரு ஸ்டோரேஜ் மேகசின் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் பின்னாடி போனோம் அப்படின்னா இது வந்து ஸ்ப்ளிட் சீட்ஸ் தான், சென்ட்ரல் ஆர்ம் ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. நான் அந்த சைடு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் கொஞ்சம் பாக்ஸ் நிறையா இருக்குது. ஓகே, ஸோ ஜஸ்ட் இதை ஃப்ளிப் பண்ணிட்டு ஓகே கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பின்னாடி தள்ளினீங்கன்னா இதையும் வந்து ஃப்ளிப் பண்ணிட்டு நம்ம இதுக்குள்ளே ஏறி உட்காந்துக்கலாம். ஸோ லாஸ்ட் ரோ சீட்டை ஃபஸ்ட்டு வந்து காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் நான் வந்து இப்படியே வைக்கிறேன். ஆனால் இன்னும் பின்னாடி தள்ளினா மட்டும்தான் அந்த பக்கத்தில் உள்ளவங்க உட்கார முடியும். ஸோ வந்து இன்னும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் என்னோடய ரெக்லைன் பொசிஷன். ஃப்ரண்ட்டில் வந்து ரைட். ஸோ இன்னுமே இதில் இடம் இருக்குது, வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஐ திங்க் ஏதோ ஒன்று தட்டுதுன்னு நினைக்கிறேன். ஃபைன். ஸோ வச்சிட்டேன். அடிக்குவேட்டாக இருக்குது. பட் அடல்ட்ஸ் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து ட்ராவல் பண்ண முடியாது. மேபி ஸ்மால் இடத்துக்கு போகணும், பக்கத்தில் இருக்குது அப்படின்னா தாராளமாக போகலாம். ஸோ இதை நான் வந்து ஈஸியாக வந்து உட்கார முடிஞ்சுது, தள்ளிட்டு உட்கார முடிஞ்சுது. மேனுவர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு சீட் பெல்ட்ஸு உள்ளே லாக் பண்ணுறதுக்கு ஒரு இதுவுமே வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஒரு சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்கலாம், அது மிஸ் பண்ணிட்டாங்க. ஃபைன். ஸோ இப்போ நான் புஷ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் 1 டேப் தான், வெளியே வருவோம். ஓகே, புஷ் பண்ணிவிட்டு இதை பின்னாடி தள்ளலாம். ரைட், செகண்ட் ரோ சீட்ஸ்க்கு போகலாம். ஸோ இங்கே வந்து தை சப்போர்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. பெட்ரூம் கேட்க வேண்டாம், சஃபிஷியண்ட்டாக இருக்குது. இதில் உங்களுக்கு ரியர் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க வித் ப்ளோவர் கண்ட்ரோல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து மேகசின் ஹோல்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல 12 volt சார்ஜிங் சாக்கெட் வந்து கிடைக்குது. சென்டரில் ஆர்ம் ரெஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. 3 point சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி உள்ளவங்களுக்குமே சீட் பெல்ட்ஸ் கிடைக்குது. அண்ட் ஹெட் ரெஸ்ட்டுமே ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல சென்டர் பேசஞ்சருக்கு மட்டும் ஹெட் ரெஸ்ட் வந்து இல்லை. அண்ட் ஹேண்டில்ஸ் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ரீடிங் லேம்ப்ஸ் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் எர்டிகா VXIயோட மாடல். ஸோ ஜஸ்ட் சும்மா உள்ளே எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக அந்த VXI பேஸ் மாடல் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ என்னோடய எஃபர்ட்ஸ் மற்றவங்களுக்கும் போகணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ்லேயும் உங்கள் இதை வந்து சொல்லுங்கள், எப்படி என்னோடய வீடியோஸ் வந்து இருக்குது அப்படின்னு. ஸோ தட் நாங்கள் இன்னுமே இம்ப்ரூவைஸ் ஆகும். திடீர்னு நான் கடுப்பாயிட்டேன். ஓகே, வெளியில் வந்துட்டு பேசுகிறேன். பயங்கரமாக மழை பெய்யுது. ஆல்ரைட், ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. VXIயோட ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் GJ. மறக்காமல் காசு கேட்டலிஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.